Good morning, madam. Morning. Good morning, madam. Morning. Mr. Suresh, இது உங்க பெட்ரூம் இல்ல, ஆபீஸ் ரூம். Madam? ஷர்ட் பட்டனை ஒழுங்கா போடுங்க. Sorry, madam. It's a cheap word for all mistakes. மிஸ்டர் நாராயணமூர்த்தி வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. Okay, madam. மேபி நீங்க எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம். For that matter, you can come home and have a cup of coffee. That's different. But I'm sorry, this is business matter. No, sir. I'm extremely sorry. Good morning, madam. No. Say good afternoon. எதுக்கு லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? என் மனைவிக்கு உடம்புக்கு சரியில்லை. ஆஸ்பத்திரியில் சேர்த்து கவனிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் டைம்ல சரியான நேரத்துக்கு வந்து உங்க கடமையை நீங்க கவனிக்கணும். நான் சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் மனைவி கூட இருக்க வேண்டியதும் ஒரு புருஷனோட கடமை. நான் சொல்றதுலயும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் look here, Mr. நாராயணமூர்த்தி. உங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக நான் இந்த ஆஃபீஸ் நடத்தல. If you continue this again, உங்க ராஜினாமா லெட்டரை நீங்களே டைப் பண்ணிக்கலாம். மேடம் நான் இப்போ நீங்க போலாம். ஹலோ தேவி. ஹாய். என்ன இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் தானே? இல்ல, இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு. முக்கியமான இன்டர்வியூவா? என்னடி அது? சஸ்பென்ஸ். ஓஹோ, சஸ்பென்ஸா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஓகே ஓகே, அது என்ன சஸ்பென்ஸ்னு அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. மேடம் ரூம்ல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க ஒவ்வொருத்தரா போய் பார்க்கலாம். போன காரியம் என்னாச்சு? என் மேட்டர் ஒர்க் அவுட் ஆகல. உனக்காவது நல்லது நடக்கட்டும். பெட்டர் லக் டு யூ. நல்லா இரு, சந்தோஷமா இரு. எப்படியோ போ. என்ன இப்படி புலம்பிட்டு போறான்? நம்மளுக்கு ஓகே ஆகும். ஹலோ தேவி, how are you? ஹாய் பிரசாத். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? அவங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் அவங்க கவலை. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தானே? அதை முடிவு பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். தேவி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். What do you mean? இதுவரைக்கும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் இருந்தோம். இனிமே ஒரே ஃபேமிலி ஆயிட்டா என்ன? சாரி பிரசாத், நீங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்க மட்டும் நான் விரும்புறேன். ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு அந்தஸ்து இல்லையா? உங்களுக்கு அந்தஸ்து இருக்கலாம், அழகு இருக்கலாம். ஆனா இந்த தேவியை கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கும் மேல ஒரு தகுதி வேணும். உனக்கு அழகின்ற திமிரு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன். அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் திமிரு இருக்குன்னா அது எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஓகே மிஸ்டர் பிரசாத், நீங்க போலாம். ஓகே, see you later. வா விவேக், வா உட்கார. என்ன தேவி, காலேஜ் பீரியட்ல இருந்தே நான் எதையும் சுத்தி வளைச்சு பேச மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் உன்னை விரும்புறேன்னு வச்சுக்கேன், அதை நான் உன்கிட்ட நேரடியா சொல்லிடுவேன். தேவி, நான் உன்னை விரும்புறேன். என்ன சொல்ற? தமிழ்ல தானே சொன்னேன். நான் உன்னை விரும்புறேன் தேவி. என்னையா அது? யார் தான் என்ன விரும்புறதுங்கிற ஒரு விவசாயம் இல்லையா? நீ எல்லாம் விரும்புற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமாவா போயிட்டேன்? தேவி, ஆசைப்பட்டேன், அதை அடையணும்னு நினைச்சேன். அது தப்பா? தாஜ்மஹால் கூட அழகாத்தான் இருக்கு. அத பார்க்க ஆசைப்படலாம், ஆனா அதை அடையணும்னு நினைக்கலாமா? இல்ல அதுதான் முடியுமா? அதே மாதிரிதான் இந்த தேவியும். நீ எல்லாம் தூரமா ஒரு ஓரமா நின்னு என்ன பார்க்கணும். உன்னையெல்லாம் பக்கத்துல சேட்டம் பாரு, அதனால வந்த வேனதாயா இது. நிறுத்து தேவி. ஏய், என்ன ஒரேடியா பேசிக்கிட்டே போற? ஒரு பொண்ணு மேல ஆசைப்படக்கூடாதா? இல்ல ஆசைப்பட்டத அந்த பொண்ணுகிட்ட கேட்க கூடாதா? இல்ல யாருமே அடைய முடியாத அளவுக்கு நீ என்ன பெரிய இவளா? உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயேன். அதுக்கு எதுக்கு தாஜ்மஹால் குதுப்னார்னு அழைக்கிற? இப்படி எல்லாம் கண்டுபடி பேசக்கூடாது தேவி, அது ரொம்ப தப்பு. யா, தப்புதான். நீ என்ன விரும்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, அது ஏன் தப்புதான். யூ கேன் கெட் அவுட் நவ. அவுட்.
என்ன பிரசாத், எப்படி இருக்க? தேவி உங்க 3 பேரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்தந்தா கேள்விப்பட்டேன். உங்கள செலக்ட் ஆனது யாரு? Who is that lucky person? அங்கிள், எங்க 3 பேர்ல தேவி யாரையுமே செலக்ட் பண்ணல. பிராக்டிக்கலா நடக்க முடியாததெல்லாம் தேவி மனசுல கற்பனை பண்ணிட்டு இருக்கா. ஏதோ நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால ஓப்பனா கேட்டு பார்த்துட்டேன். அவ ரொம்ப ஹார்ஷா பதில் சொல்லிட்டா. சார், தேவி எங்களை விரும்பலங்கிறத இன்னும் கொஞ்சம் நாகரிகமா சொல்லியிருக்கலாம். தான் பேசுறது அடுத்தவங்க மனசை எந்த அளவுக்கு புண்படுத்துங்கிறத உங்க பொண்ணு கொஞ்சம் கூட உணரவே இல்லை சார். நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளையெல்லாம் அவ வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால அவளே ஒரு நல்லவனா பார்த்து முடிவு செய்யட்டுமேனு தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. என்னம்மா, உன் செலக்ஷன்ல ஒருத்தர் கூட பாஸ் ஆகல போல் இருக்க. எஸ் டாடி, நான் நினைக்கிற தகுதி அந்த 3 பேருக்குமே இல்ல. அப்படி நீ என்னதாம்மா நினைக்கிற? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. எனக்கு புருஷனா வரவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கு. அப்படிப்பட்டவன் வர வரைக்கும் உங்க மருமகனுக்காக நீங்க காத்துட்டு தான் இருக்கணும். பை டாட். என்ன இப்படி சொல்லிட்டு போறா? காசி விஸ்வநாதா, இந்த விஸ்வநாதன் வீட்டுக்கு சீக்கிரமே ஒரு மருமகனை நீதாயா அனுப்பி வைக்கணும். ராசாவை தேடி வந்த ராசா அவன் சித்தரசன் ஒரு சார், நீங்க யாரு? யாரை பார்க்கணும்? என் பேர் ஆனந்த். நான் தேவியோட புருஷன். அவங்கள பக்கத்துல வந்திருக்கேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. சார், நீங்க என்ன சொன்னீங்க? என் பேர் ஆனந்த். நான் தேவியோட புருஷன். அவங்கள பக்கத்துல வந்திருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். நீங்க எம்டி கிட்ட போய் சொல்லுங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியும். போய் சொல்லியா? இருடா, போலாம். அல்லாத மேடம், எஸ். உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தர்னா யாருன்னு விசாரிக்க மாட்டீங்களா? விசாரிச்சேன். உங்களோட இல்ல, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொன்னாரு. அதுக்கே இப்படி தடுமாறுறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னா எல்லாம் புரியுன்னு அவரு சொன்னாரு. நீங்க வேண்டாம்னு சொன்னா நான் அவரை அனுப்பிடுறேன். அவரை உள்ள வர சொல்லுங்க. Do what I say. Yes, madam. தேவி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நல்லா இருக்கியா? உங்ககிட்ட இருந்து தகவல் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எதுவுமே வரல. அதான் நானே உன்னை தேடி வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நீங்க யாரு? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன தேவி இப்படி கேக்குற? நான் தான் உன் புருஷன் ஆனந்த். அதுக்குள்ள மறந்துட்டியே. வாட்? நீங்க ஏன் புருஷனா? புரியுது தேவி, புரியுது. நீ என் மேல உள்ள ஆத்திரத்துல இப்படி பேசுற. ஆனா நீ பெத்த குழந்தையாவது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உன்னை பார்க்காம இத்தனை நாள் இந்த ராசா எப்படி துடிச்சு போட்டான் தெரியுமா? டே, அம்மா பாடுறா, அம்மாட போடா. ஸ்டாப் இட். உங்களையே எனக்கு இன்னும் யாருன்னு தெரியாது. அதுக்குள்ள இந்த குழந்தைக்கு என்ன அம்மா வாக்கிட்டீங்களா? இது பாருங்க மிஸ்டர், நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க தேடி வந்த தேவி நான் இல்ல. தெரியும் தேவி, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ ஒரு பணக்காரி. இந்த சாதாரண ஆளை உன் புருஷன் சொல்லிக்க உன் அந்தஸ்து உனக்கு தடையா இருக்கலாம். ஆனா தாய் பாசத்துக்கா ஏங்கி தவிக்க இந்த குழந்தைய பார்த்தாவது உன் மனசை மாத்திக்க கூடாதா? குட், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றீங்க. ஆனா இதெல்லாம் மேடையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும். என் டைமை வேஸ்ட் பண்ணாம வெளியே போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். போறேன் தேவி, போறேன். எனக்கு எங்க நியாயம் கிடைக்குமோ அந்த இடத்தை தேடி போறேன்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. யார் நீ? திடீர்னு என் காலில் வந்து விடற, என்ன மாமான்னு வேற கூப்பிடுற? உங்க பொண்ணு எனக்கு மனைவின்னா நீங்க எனக்கு மாமா தானே வேணும். என்னது? என் பொண்ணு உனக்கு மனைவியா? ஆமா. என்னையா சொல்ற? உண்மையை தான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவன் பேரு ராஜா. வணக்கம்டா. உங்களுக்கு பேரன். தாத்தா கும்பிடு, நல்லா கும்பிடு. என்னையா இது அக்கிரமமா இருக்கு? என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பேரன் எப்படி வருவான்? நீ சொல்றதையெல்லாம் நம்புறதுக்கு என்ன இழிச்சவாயின்னு நினைச்சியா? ஏன் மாமா டென்ஷன் ஆறீங்க? நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி கோவமா பேச மாட்டீங்க. இதோ என் மகளே வந்துட்டா, இத அவகிட்ட சொல்லு. ஏமா இங்க வாமா, இவன் மாமா மருமகன்னு என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காமா. ஏய் மிஸ்டர், நீ இங்கே வந்துட்டியா? நிறைய இடத்துக்கு வந்திருக்கானா? வேற எங்கெல்லாமா வந்தான்? ஏன்பா இந்த ஆளோட பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்கம்மா பேசிக்கிட்டு இருக்கேன்? அவன் தான் மாப்பிள்ளைங்கிறான், மாமாங்கிறான், மருமகங்கிறான், இவனை வேற பேரன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்னமா இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. தேவி, மாமா கேக்குறாருல, நமக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது எல்லாத்தையும் அவருக்கு பக்குவம் எடுத்து சொல்லு, அப்பதானே அவருக்கு புரியும். Now look here man, நீ இடம் தெரியாம விளையாடிட்டு இருக்க. இப்ப மரியாதையா போறியா இல்லையா? அமைதியான முறையில கேட்டா நியாயம் கிடைக்கும் நினைச்சேன். ஆனா என் வழியில போனா தான் இதுக்கு பதில் கிடைக்கும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், நீதான் என் மனைவி, நம்ம 2 பேருக்கும் பிறந்ததுதான் இந்த குழந்தை. இந்த உண்மைய ஊரறிய நிரூபிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்.